ஹாய் நமஸ்காரம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ண வேண்டிய 6 முக்கியமான உணவுப் பொருட்களை நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் வந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாங்க தெரியும். அப்போ எனக்கு ஏன் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது அப்படின்னா, அதாவது எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரி, எந்த நியூட்ரிஷன் நான் பார்க்காத ஆள் இல்லை. நிறைய டாக்டர்ஸ் போய் பார்த்தேன், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் போய் பார்த்தேன், அந்த ஸ்பெஷலிஸ்ட், அவங்க ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட், அவங்கள போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 நியூட்ரிஷனிஸ்ட் நான் கன்சல்ட் பண்ணேன். இங்க யூகேலையும் நியூட்ரிஷனிஸ்ட் கன்சல்ட் பண்ணேன், அதே சமயம் இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாலையும் நியூட்ரிஷனிஸ்ட் கன்சல்ட் பண்ணேன், சித்தா டாக்டர் கிட்ட போனேன், நிறைய பண்ணேன். அதாவது இதை நேச்சுரல் மெத்தட்லயே நம்ம கியூர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் கங்கணம் கட்டிட்டு வெறி பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு லைஃப் லாங் தைராய்டு மாத்திரை சாப்பிட்றதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பழமொழியே இருக்கு இல்லையா, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு மெடிக்கேஷனும் நம்ம 3 நாளைக்கு மேல எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அந்த பர்மனன்ட் ஆயிடும் லைஃப்ல. அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு ஜாக்கிரதையா பண்ணணும். எனக்கு வந்து அந்த டக்குன்னு அலோபதி மாத்திரைகள், அலோபதி சூப்பர் மெடிசின் லைன், அது நிறைய பேரோட உயிரை காப்பாத்துது. இப்பெல்லாம் கொரோனால எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காது. ஆனா வந்து எல்லாத்துக்கும் அந்த மருந்தை யூஸ் பண்றதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நாமளே சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரின்சிபல். அப்படி நான் ஆரம்பிச்சப்போ, அந்த மாதிரி எப்படி நம்ம கியூர் பண்ணிக்கலாம்னு ஆரம்பிச்சப்போ, எல்லாருமே வந்து நீ இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இந்த ஐட்டம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர, எனக்கு என்னன்னா டீட்டெயிலா கம்ப்ளீட்டா தெரியணும். எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. எனக்கு யாராவது இதை பண்ணாதன்னு சொன்னா ஏன் பண்ணாதன்னு சொல்லுங்க அப்படின்னு நான் கிளியரா கேட்பேன். அந்த நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட வந்து நான் கேட்கிறேன், இதை வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டமை நான் ஏன் சாப்பிடக்கூடாது, அது என் தைராய்டை எப்படி பாதிக்கும்னு சொல்லுங்க அப்படின்னா மோஸ்ட்லி யாருமே வந்து எனக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. இதனால நான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸோட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் ஏன் நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அந்த விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். தைராய்டுக்கு நம்பர் 1 ஒஸ்ட் ஃபுட் என்ன தெரியுமா? பாலி அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸ். அதாவது இந்த சன்ஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், சோய்பீன் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில், இதெல்லாம் அதோட அடக்கம். இது நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் போனீங்கன்னா ஷெல்ஃப் அப்படியே பல பாட்டில்ஸ், அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் நூற்றுக்கணக்கான பாட்டில்ஸ் வரிசையாக இந்த ஆயில் தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. இது வந்து அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சரியான ஆயிலில் சமைச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நிறைய எனர்ஜி வரும், நிறைய எனர்ஜி கொடுக்கும். ஆயில் குட் ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம ஹார்ட்டுக்கும் நிறைய எனர்ஜி கொடுக்கும், நம்மளோட இம்யூனிட்டியை நல்லா வச்சுக்கும், எதிர்ப்பு சக்தியை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கும், நம்மளுடைய ஹார்மோன் சிஸ்டம் மொத்தத்தையும் பேலன்ஸ் பண்ணும் அது. ஆனா அதே சமயத்துல நம்ம தப்பான ஆயில்ல சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கிட்டத்தட்ட நம்ம உடம்புக்கு பாய்சன் மாதிரி. இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸ் தயாரிக்கிற கம்பெனிஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து இதை எக்கச்சக்கமா ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அதோட ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ண முடியும், அந்த ஆயில் கெடாம இருக்கிற நாட்களை அவங்க கூட்ட முடியும். அந்த மாதிரி அவங்க கூட்டல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நிறைய வராது. ப்ராஃபிட் நிறைய வேணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ ப்ராசஸ் அதை பண்றாங்க ஹை ஹீட்ல. சரி, அதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆயில்ஸ் வந்து விஷத்தன்மை உள்ளதா மாறிடுது. அதை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட லிவர் இருக்கு இல்லையா, லிவர் மெயின் டேமேஜ் ஆகும். சரி, லிவருக்கும் நம்மளோட தைராய்டுக்கு என்ன சம்பந்தம்? லிவர் தானே டேமேஜ் ஆக போகுது, அதனால தைராய்டுக்கு என்ன அப்படின்னு சொன்னா அந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணுது. என்னன்னா நம்மளோட தைராக்சின் ப்ரொடக்ஷனையும் குறைச்சிடும். இப்ப லிவர்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, லிவர்ல டாக்ஸின் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், லிவர்ல தான் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது. அதாவது தைராய்டுனா இங்க இருக்கிற இந்த கிளாண்ட்ல உள்ள தைராக்சின் சுரக்குது இல்லையா, அது மட்டும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது, அது ஒரு ஃபுல் ஃபங்க்ஷன். அது இங்க தைராக்சின் சுரக்கிறது ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அது இங்க வந்து லிவர்ல T3 T4 ஹார்மோன்ஸ் கன்வர்ஷன் லிவர்ல தான் நடக்கணும். அது சரியா நடக்கலைன்னா நம்ம உடம்பு மெட்டபாலிசம் கீழே போயிடும், நமக்கு சுத்தமா எனர்ஜியே இருக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா எப்ப பார்த்தாலும் தூக்கமா வரும், நம்மளால வேலை செய்ய முடியாது, ஏன்னா மெட்டபாலிசம் கீழே போயிடுச்சு. அதே காரணத்தினாலதான் நமக்கு கொஞ்சமா சாப்பிட்டா கூட, அதாவது ஒரு காமெடியா கூட சொல்லுவாங்க, தைராய்டு இருக்கிறவங்க வெறும் காத்த குடிச்சா கூட உடம்பு ஊதிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி வெயிட் போடும். நம்ம இத்தினோண்டு சாப்பிடுவோம், 2 வாய் சாதம் சாப்பிடுவோம், ஆனா உடம்பு பயங்கரமா ஊதும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் அவ்வளவு கீழே போயிடும். அது எல்லாமே முக்கியமான காரணம் நம்மளுடைய லிவர்ல டாக்ஸின் சேர்றது. அதனால இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஆயில்ஸை யூஸ் பண்றதை கம்ப்ளீட்டா நிறுத்துங்க. இந்த சன்ஃபிளவர் ஆயில், சோய்பீன் ஆயில், கார்ன் ஆயில், வெஜிடபிள் ஆயில்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் யூஸ் பண்றதை நிறுத்திட்டு நீங்க சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய்
யூஸ் பண்ணுங்க. நம்ம ஊர்ல செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது. அதனாலதான் அது பேரே நல்லெண்ணெய்ன்னு சொன்னது. அத சமையல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. கீ நெய் வந்து வீட்லயே உருக்கின நெய் யூஸ் பண்ணுங்க. அது எல்லாமே அந்த குட் ஃபேட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தைராக்சின் ப்ரொடக்ஷனுக்கு அவ்வளவு நல்லது. இதுல நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா பல விதமான குக்கிங் ஆயில்ஸ் இருக்கு. கடலை எண்ணெய் இருக்கு, நல்லெண்ணெய் இருக்கு, தேங்காய் எண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது இந்த ஆலிவ் ஆயில் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து இட்டாலியன் ரெசிபிஸ் பண்றோம் குழந்தைங்களுக்காக. இவ்வளவு இருக்கும்போது எந்த விஷயத்துக்கு எந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்றதுன்ற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது பொரிக்கிறதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணணும், தாளிக்கிறதுக்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணணும், சாலட்ல என்ன ஆயில் யூஸ் பண்ணணும், எந்த ஆயில பச்சையா சாப்பிடணும், எந்த ஆயில் வந்து ஹீட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு எந்த ஆயில் பெஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை லிங்க் இந்த வீடியோ கீழே நான் தரேன். ரெண்டாவதா நாம சாப்பிடக்கூடாத ஒரு உணவுப் பொருள் என்ன தெரியுமா? குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ். குரூசிஃபரஸ்னா அதாவது நம்ம ஊர் கோஸ் இருக்கு இல்லையா, அதாவது காலிஃப்ளவர், ப்ரோக்கலி, அதுக்கப்புறம் வந்து கோஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரூசல் ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்லிட்டு கோஸ் மாதிரியே சின்ன சைஸ்ல இருக்கும். அது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரூசிஃபரஸ் வெஜிடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எக்கச்சக்கமான சத்து இருக்குங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. மற்றவங்களுக்கு, நமக்கு தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது வேண்டாம். சரியா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்ல வந்து காய்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. அந்த காய்ட்ரஜன் நம்ம ஜாஸ்தியா சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய தொண்டையில் அந்த தைராக்சின் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த தைராக்சின் ப்ரொடக்ஷனை வந்து அது குறைச்சிடும். அதனால இந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸை தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருது, கொஞ்ச நாளைக்காவது தள்ளி வச்சிருது நல்லது. நீங்க அப்படியே சாப்பிட்டா கூட இந்த கோஸ் ஏதாவது நீங்க வந்து வேற வழியே இல்லை சாப்பிட்ற அப்படின்னா கூட பச்சையா சாப்பிடாதீங்க. பச்சையா சாப்பிட்டீங்கன்னா அதுல காய்ட்ரஜன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். இந்த சாலட் அந்த மாதிரி நீங்க சாப்பிடாதீங்க. ஒரு சூப்போ இல்ல வந்து பொரியல் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா காய்ட்ரஜன் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த காய்ட்ரஜன்னால நம்ம தைராக்சின் ப்ரொடக்ஷன் குறையுது இல்லையா, அப்படி தைராக்சின் குறைஞ்சு நம்ம உடம்புல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபெட்டிக் வரும். ஃபெட்டிக்னா அதாவது எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ். தைராய்டு உள்ளவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு புரியும் உங்களுக்கு. டயர்ட்னஸ்னா அப்படி ஒரு டயர்ட்னஸ்ங்க உடம்புல, அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது. உடம்பு எல்லாமே, போன்ஸ் எல்லாமே அப்படி வலிக்கும். ஏன்னா அந்த போன் மாஸ் எல்லாம் குறையிறதுனால போன்ஸ் அந்த மாதிரி வலிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது தைராய்டு இருக்கும்போது. காலையில எந்திரிச்சு பெட்ல இருந்து பாதத்தை கீழே வைக்க முடியாது. இந்த கால் பாதம் அப்படி ஒரு வலி வலிக்கும், ஆங்கிள் அந்த மாதிரி வலிக்கும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே புரியும். அதை எல்லாமே நம்ம நிறுத்தி தைராக்சின் ப்ரொடக்ஷனை பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட்ஸ்ல நம்ம கண்டிப்பா பண்ணலாம். நான் அடுத்ததா சொல்ல போற விஷயம் உங்களுக்கு நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்னதுன்னா, டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திடணும் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க. இதை மெயினா எதுக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நீங்க நிறுத்துவீங்க. ஏன் அப்படின்னா, அதாவது நமக்கு தைராய்டு இஷ்யூ பல பேருக்கு வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அந்த கிட்னிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த பாதாம் ஷேப்ல, அதாவது அந்த ஆல்மண்ட் ஷேப்ல வந்து 2 கிளாண்ட் இருக்கும். அது பேர் வந்து அட்ரினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்ரினல்ஸ் எதுக்குன்னா நம்ம உடம்புக்கு நல்லதுதான் பண்ணும். அதாவது இப்ப ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் வந்ததுன்னா அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து அப்படியே ஹார்மோனை சுரந்து நம்மளை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, நம்மளை உயிரோட வச்சுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சமயத்துல அது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஆனால் இந்த டீ காஃபி என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து அந்த சித்தா பிராக்டிஷனர், சித்தா டாக்டர்ஸ், ஆயுர்வேதா டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா, டீ காஃபி நம்ம உடம்புல என்ன பண்ணும் அப்படின்னு கேளுங்க. அது வந்து நம்ம உடம்புல ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய பேர் எனக்கு வந்து காலையில எந்திரிச்சோடனே காஃபி சாப்பிடலன்னா, காஃபி சாப்பிட்டாதான் எனக்கு எனர்ஜியே வரும், தெம்பே வரும், காஃபி குடிக்கலன்னா என்னால வந்து ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படிவாங்க. ஏன் தெரியுமா? அது வந்து ஒரு டெம்பரரி எனர்ஜியை கொடுக்கும். அது கண்டிப்பா பர்மனன்ட் கிடையாது. பர்மனன்ட் சத்து எதுவுமே காஃபி டீல இருந்து நமக்கு வரப்போறது இல்லை, டெம்பரரி. அந்த ஒரு டெம்பரரி பூஸ்ட் கொடுக்குது பாத்தீங்களா? அது எப்படி நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இது போய் அந்த அட்ரினல் கிளாண்ட்ஸை தூண்டும். அந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஏற்கனவே அடிபட்டு போய் வேலை செய்ய முடியாம இருக்கும், அந்த அடிப்பட்ட கழுத மாதிரி உட்கார்ந்து இருக்கும். அதை போய் இது வந்து ஒரு உதவிட்டு அதை வந்து வேலை செய்ய விடும். சரி, அந்த மாதிரி பண்ணா என்ன ஆகுது நமக்கு தைராய்டுக்கு அப்படின்னா, அந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து அந்த ஹார்மோனை சுரந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து தைராய்டு பிரச்சனை இருந்தவங்களா இருந்தா நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்திருப்பீங்க, TSH அப்படின்னு சொல்லி
சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல கொடுத்துருப்பாங்க. அது 3.5 இருக்கு, 2.5 இருக்கு, 5க்கு மேல இருக்கு, சில பேருக்கு 10க்கு மேல இருக்கு. அப்படி TSHன்னு கொடுப்பாங்க. அந்த TSH இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு இங்க மூளைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து சுரக்குது. அதுதான் வந்து தைராய்டு கிளாண்டுக்கு கமாண்ட் கொடுக்கும். உன் உடம்புக்கு இன்னைக்கு இவ்வளோ தைராக்சின் வேணும், அதை நீ சுரந்துடு அப்படின்ட்டு அதுதான் கமாண்ட் கொடுக்கும். இப்போ என்ன ஆகும், இந்த அட்ரினல் ஓவரா வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய டீ காஃபி நாள் ஃபுல்லா குடிச்சு ஓவரா வேலை செய்ய வச்சோம்னா அது போய் ஆட்டோமேட்டிக்கா அந்த TSHோட அளவை குறைச்சிடும். TSH அளவு குறைஞ்ச உடனே என்ன ஆகும், அப்படியே வரிசையா அடுத்து ஒன்னொன்னா அந்த தைராக்சின் குறைஞ்சிடும், எல்லாம் குறைஞ்சிடும், நமக்கு டயர்ட்னஸ் வந்துடும், நம்ம சாப்பிடாமலே வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவு செயின் ரியாக்ஷன் இருக்கு இதுல. அதாவது நம்ம உடம்புல எதுவுமே தனி உறுப்பு கிடையாது, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தோட ஒன்று கனெக்ஷன் இருக்கும். இந்த ஒரு உறுப்பு பாதிச்சதுன்னா பல இடங்கள்ல அடிபடும் நமக்கு. ஸோ நம்ம உடம்பு மொத்தத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கணுமே தவிர இந்த தொண்டையில் இருக்கிற தைராய்டு கிளாண்டு மட்டும்தான் தைராய்டு பிரச்சனைக்கு காரணம் நம்ம நினைக்க கூடாது. அதனால டீ காஃபி குடிக்கிறது நிறுத்திடுறது ரொம்பவே நல்லது. இந்த அட்ரினல் சுரக்கிற ஹார்மோன் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, அது பேர் வந்து கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் அது உடம்புல ஜாஸ்தி ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த அட்ரினல் ஃபெட்டிக்ன்ற ஒரு பிரச்சனை வரும். இதை நீங்க டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த அட்ரினல் ஃபெட்டிக்ன்ற பிரச்சனை இருக்கா, உங்க பிளட்ல கார்டிசால் அளவு வந்து பெர்மனண்டா எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருந்து எப்ப பார்த்தாலும் ஹை லெவல்ல இருக்கா அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு பிளட் டெஸ்ட் இருக்கு, நீங்க உங்க டாக்டர் கிட்ட கேளுங்க. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாத 4வது ஐட்டம் என்ன தெரியுமா, சோயா ப்ராடக்ட்ஸ். அதாவது சோய் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த டோஃபு இருக்கு, நம்ம ஊர் இந்த பாலில் பண்ற பன்னீர் மாதிரி அந்த சோயா மில்க்ல பண்ணுவாங்க டோஃபு, அது சோய் மில்க். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோய் கர்டு கூட இப்பெல்லாம் கிடைக்குது. இந்த மாதிரியான சோய் ப்ராடக்ட்ஸை நம்ம நிறுத்திடுறது நல்லது. ஏன் அப்படின்னா இதுவும் அந்த குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதுலயும் காய்ட்ரஜன் நிறைய இருக்கு. இது மெயினா என்ன பண்ணும்னா நம்ம உடம்பு வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து அயோடின் சத்தை கிரகிச்சு எடுத்துக்கிறது இல்லையா, அந்த தன்மையை நம்ம உடம்புல குறைச்சிடும். அப்படி நம்ம உடம்புல அயோடின் தானா குறைஞ்சிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய தைராய்டு இருக்கு இல்லையா, அது தேவையான அளவுக்கு அதனால அந்த தைராக்சின் ஹார்மோனை சுரக்க முடியாத தன்மை ஏற்படும். இந்த சோய் ப்ராடக்ட்ஸ்னால நம்ம உடம்புல இன்னொரு டேமேஜும் நடக்கும். அது என்னது அப்படின்னா நம்மளுடைய கட் லைனிங் இருக்கு இல்லையா, அந்த கட்டை வந்து இது போய் இரிட்டேட் பண்ணி விட்டுரும். அந்த கட்டுக்கும் நம்ம தைராய்டுக்கும் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல கட் இருக்கு இல்லையா, உனக்கு கட்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா, அந்த கட்டு தான் நம்ம உடம்புல இருக்கிற நம்மளுடைய கம்ப்ளீட் ஓவரால் ஹெல்த்துக்கு காரணமே அந்த கட்டு தான். அதை நல்லா நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு சூப்பரா இருக்கும். அங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சா உடம்புல பல இடங்கள்ல அடிக்கும். அது அது எதனால அப்படின்னு சொல்றேன், நம்ம கட் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஒரு ஃபிஷிங் நெட், அந்த மீன் பிடிக்கிற வலை மாதிரி ஒரு வலை மாதிரி இருக்கும். கட் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெலிகேட்டா, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப தின்னது, அதுல குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும், சின்ன அந்த இது நாப்ஸ் மாதிரி கூட அதுல இருக்கும். இந்த பக்கம் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு அந்த கட் லைனிங்க்கு. அந்த ஒரு டென்னிஸ் விளையாட்டு நெட் மாதிரி நீங்க யோசிச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு ஆள் நிக்கிறாங்க, அந்த பக்கம் ஒரு ஆள் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த லைனிங்க்கு இந்த சைடு வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சு அதெல்லாம், அது வந்து இந்த பக்கம் அடுத்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் சிஸ்டம், நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம் இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அதுல குட் பாக்டீரியா அந்த இடத்துல கட்ல நிறைய இருந்தாதான் அது வந்து ஒழுங்கா வந்து செரிச்சு இந்த கட் லைனிங் இருக்கு பாத்தீங்களா, அதுல சின்ன சின்ன நாப்ஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அந்த கூழ்ல இருந்து சத்தையெல்லாம் உறிஞ்சி அந்த பக்கம் உள்ள பிளட்டுக்கு அது அனுப்பும். இப்போ என்ன ஆகும், அந்த கட் லைனிங் இரிட்டேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிறைய வந்து அந்த மாதிரி பொல்யூஷன்ல போறது, இந்த மாதிரி சோய் ப்ராடக்ட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால அதுல இரிட்டேட் ஆகி அந்த ஹோல்ஸ் சொன்னேலே சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், அப்படி ஃபிஷ் நெட் மாதிரி, அது வந்து நாளடைவில் பெருசாயிடும். இது வந்து ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிறது இல்லை, நாளடைவில் நம்ம இந்த தப்பை பண்ண பண்ண நாளடைவில் அது பெருசாயிடும். அப்படி பெருசானா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல உள்ள சத்து மட்டும்தான் உறிஞ்சி பிளட்டுக்கு போகணுமே தவிர கழிவு என்ன ஆகணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து கோலனுக்கு போய் உடம்புல இருந்து வெளியேற்றப்படணும் அந்த கழிவு. ஆனா இந்த ஹோல் பெருசாச்சுன்னா என்ன ஆகும்னா, வெளியில போக வேண்டிய கழிவு எல்லாம் அந்த ஓட்ட வழியா உள்ள போயிட்டு, ஏன்னா ஹோல் பெருசு பெருசா இருக்கு, அந்த ஓட்ட வழியா உள்ள போய் இந்த பக்கம் உள்ள பிளட்ல போய் கலந்துரும். இப்ப நீங்க சொல்லுங்க, வெளியேற வேண்டிய கழிவு பிளட்ல சேர்ந்தா உடம்பு என்ன ஆகும், நம்ம வந்து செத்து போயிடுவோம் இல்லையா. ஸோ நம்மளை உயிரோட காப்பாத்துறதுக்காக நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணும் தெரியுமா, உடனே வந்து சரி யாரோ வந்து வெளியாளுங்க உள்ள வந்துட்டாங்க, அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டிபாடிஸை நம்ம உடம்புல உருவாக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் யாரு அப்படின்னா சோல்ஜர்ஸ் மாதிரி, அவங்க இந்த உள்ள வந்தவங்களை வந்து வெளியில தள்ளுறதுக்கு. ஸோ அது வந்து நம்ம உடம்பு நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமே நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள தானே இதெல்லாம் இருக்கு கழிவு.
ஸோ நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம், நம்ம எதிர்ப்பு சக்தியே நம்மளை அட்டாக் பண்றதை தான் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஹஷிமோட்டோஸ் பிரச்சனை இருக்கும். அதாவது வந்து இந்த இம்யூனிட்டி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னால தைராய்டு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஹஷிமோட்டோஸ். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே டோட்டலி வேற. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கா இல்ல ஹஷிமோட்டோஸ் உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தேவையான 2 பிளட் டெஸ்ட் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு கிளியரா தரேன். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து அதை கியூர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இந்த கட் லைனிங்ல பிரச்சனை வந்ததுனாலே நமக்கு தைராய்டு பிரச்சனை வந்துடும். ஏன் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமே நம்மளுடைய தைராய்டு கிளாண்டை எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இம்யூனிட்டி டிஸார்டர் ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ நம்ம கட் ஹெல்த்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா சோய் ப்ராடக்ட்ஸை நிறுத்திடுறது நல்லது. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தவிர்க்க வேண்டிய 5வது முக்கியமான உணவுப் பொருள் என்ன தெரியுமா? ஒயிட் சுகர். இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம உடம்புக்கு இனிப்பு ரொம்பவே தேவை. ஏன்னா 6 சுவைகள் அத்தனையும் நம்ம உடம்புக்கு தேவை. அதனாலதான் 6 சுவை அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரு உணவு பண்டத்திலையும் ஒரு சுவை. அதுல இனிப்பு ரொம்ப முக்கியமான சுவை. அது நம்ம உடம்புக்கு கண்டிப்பா தேவை. ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு ஹார்மோன்ஸை வந்து சரியான அளவுக்கு உருவாக்குறதுக்கே இனிப்பு, ஃபேட், கொழுப்பு எல்லாமே தேவை நம்ம உடம்புல. ஆனால் நம்ம என்ன இனிப்பை என்ன சுகரை சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல தான் முக்கியமான விஷயமே இருக்கு. இதுல ஒயிட் சுகர் வந்து பாய்சனுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒயிட் சுகர் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள போய் இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்தி ஆக்கிறோம். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியானா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் நம்மளுடைய கட்டை வந்து பாதுகாத்துக்கிறது எவ்வளவு முக்கியம் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு அப்படின்னு. இந்த சுகர் போய் இன்ஃப்ளமேஷனை ஜாஸ்தி பண்ணி அதனால கட் லைனிங்கை டேமேஜ் பண்ணிடும். அகெயின் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு தெரியும். சோ நீங்க வந்து சுகரை அவாய்ட் பண்ணிட்டு, எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த எனக்கு தைராய்டு பிரச்சனை வந்தது இல்லையா, அதோட நாங்க சுகரை வந்து இழுத்து மூடியாச்சு, தலைமுழியாச்சு. எங்க வீட்டுல வந்து மோஸ்ட்லி அதாவது ஹனி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஜாகரி, வெல்லம். அந்த வெள்ளத்திலையும் நல்ல டார்க் கலர்ல வெல்லம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன கேட்டீங்கன்னா வெள்ளத்துல அவ்வளவு சத்து இருக்கு, அவ்வளவு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வெள்ளத்துல இருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு அந்த வெள்ளத்தை வந்து யூஸ் பண்றது கொஞ்சம், அதாவது சுகரே சாப்பிட்டு பழக்கம் இல்லையா, ஸோ டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங் டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சில ஸ்வீட் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணும்போது. ஆனா ஒன்ஸ் யூஸ் பண்ணி பழகினீங்கன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஒயிட் சுகரே சாப்பிட மாட்டீங்க. அடுத்த 6வது முக்கியமா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு உணவுப் பொருள் என்ன தெரியுமா? ஆல்கஹால். அதாவது ஆல்கஹால் சாப்பிடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே 100% குழந்தைய கேட்டா கூட தெரியும், லிவர் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிவர் டாக்ஸிக் ஆகி லிவர்ல விஷத்தன்மை கூட கூட என்ன ஆகும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் நம்ம தொண்டையில் உள்ள தைராய்டு கிளாண்ட்ல மட்டுமே நடக்கிறது இல்ல, லிவரும் முக்கியமான பங்கு இருக்கு. பாதிக்கு பாதி லிவரோட வேலை அதுல இருக்கு. ஏன்னா லிவர் டாக்ஸிக் ஆகும்போது அங்கதான் இந்த T3 T4 ஹார்மோன் கன்வர்ஷன் அங்கதான் நடக்குது. அது சரியா நடக்கலன்னாலும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், ஹஷிமோட்டோஸ் எல்லா பிரச்சனையும் வரதுக்கு காரணம் இதுதான். அதனால ஆல்கஹாலை கம்ப்ளீட்டா நிறுத்திடணும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தைராய்டு பிரச்சனை வந்துருச்சு நமக்கு, நம்ம இதோடய கடைசி வரைக்கும் வாழ வேண்டியதான், நம்மளால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, நமக்கு எனர்ஜியே வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நினைக்காதீங்க. எனக்கு வந்து ஹைப்போதைராய்டிசமை நான் கம்ப்ளீட்டா 100% கியூர் பண்ணினேன். அது இந்த நேச்சுரல் மெத்தட்லயே தான் கியூர் பண்ணினேன். நான் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ்லயே கியூர் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவை என்ன தெரியுமா? என்னால முடியும், எனக்கு இது சரியாகும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு பாத்தீங்களா? அந்த பாசிட்டிவ் மைண்ட் பாத்தீங்கன்னா எந்த வியாதி இருந்தாலும் சரி அதுல இருந்து மருந்து பாதி நம்மளுடைய மைண்ட் செட் பாதின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம வந்து பாசிட்டிவ் மைண்ட் வச்சுக்கிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணோம்னா நம்மளால கண்டிப்பா பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அவங்கள யாருக்காவது தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா அவங்களுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks. Bye.